ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 336வது நாமா. திருப்பெயர் உஷஸ் தேஜசே நமஹ. அதிகாலையின் ஒளியாயுள்ளவனுக்கு நமஸ்காரம். உஷஸ் அதிகாலையின், தேஜகா ஒளியானவன். அதாவது அதிகாலையினுடைய அதிதேவதைக்கு உஷஸ்ன்னு பெயர். அதனால் அந்த காலத்திற்கு உஷத்காலம் அப்படின்னு பெயர். நட்சத்திர ஒளி மங்கி சூரியன் தெரியாமல் அவனது வெளிச்சம் மட்டுமே கொஞ்சமாக தோன்றக்கூடிய காலத்துக்கு உஷத்காலம்னு பேருன்னு வேதபாஷ்யம் சொல்கிறது. அது அருணோதயத்திற்கு, அதாவது சூரியோதயத்திற்கல்ல, சூரியனுடைய தேர்ப்பாகனாகிய அருணன் உதயத்திற்கு செவ்வொளி தோன்றுவதற்கு முன்னுள்ள காலம். அருணோதயங்கிறது செகப்பான ஒரு வழி, அதுக்கு முன்னுள்ள ஒரு காலம். அப்போது சூரியன் கண்களுக்கு புறப்படாமல் இருளும் நீங்கி இருக்கும். இதை கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னு நாச்சியார் தன திருப்பாவையில் பாடுறாள். உலக வழக்கிலும் கிழக்கு வெளுத்துடுத்து அப்படின்னு சொல்கிறோம். அம்மாதிரியான அத்தியுதமான ஒளியுடன் விளங்குபவன். ரிக்வேதத்தில் அத்தியாயம் 8 அனுவாக்கம் 16 சூக்தம் 8 உஷக்காலம் சூரியனுடைய பெண்ணாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய ஒரு சுருக்கமான சாரம் என்ன சொல்கிறதுன்னா, எல்லா ஒளியையும் மிஞ்சும் ஒளி உதயமாயிடுத்து. வெண்ணொளி பரப்பக்கூடிய உஷஸ் வந்துவிட்டாள். இரவு தன்னிடம் போய்விட்டது. உயிரினங்களுக்கு வழிகாட்டியாக அவள் எப்பவும் விளங்கி கொண்டிருக்கிறாள். உலகிற்கு ஒளியூட்டி செல்வங்களையெல்லாம் விளங்கச் செய்கிறாள். அவள் இரவில் தூங்கிக் கொண்டிருந்த மனிதர்களை யாகம் செய்வதற்காகவும், பக்தியை தேடுவதற்காகவும், செல்வத்தை ஈட்டுவதற்காகவும், இன்பத்தை அடைவதற்காகவும் எழுப்பு விடுகிறாளாம். அனைவரும் தங்களது வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளும் வகையில் ஒளி பரப்பறாள் அவள். சூரியன் வரும் பாதையை உஷஸ் திறந்து விட்டுடுறாள். எழுந்திரு, வாழ்வு மலர்கிறது, இருள் விலகிற்று, ஒளி வந்து கொண்டிருக்கிறது, நாம் உணவை தேடிச் செல்வோம். மங்களமான உஷசே, வேதத்தால் எல்லோரும் உன்னை ஆராதிக்கிறார்கள், உன் புகழ் பாடுகிறார்கள். ஒளி பரப்புவாயாக, நீ சந்தோஷம் தருபவள், நல்வாக்கு சொல்பவள், எங்களுக்கு சந்ததியும் உணவையும் அளிப்பாயாகன்னு இப்படி ஒரு பிரார்த்தனையானது அந்த சூக்தத்தில் இருக்குது. அதனால் உஷத்காலம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ராத்திரி சூக்தம்னு ஒன்று தேவி மகாத்மியத்துக்கு அங்கமாக பாராயணம் பண்ணப்படுறதாக இருக்குது. அதுலேயும் விசேஷமாக இதை பற்றிலாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற காரணத்தினால அதிகாலையினுடைய ஒளின்னு சொல்லி சொன்னால் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான தூக்கம், சோம்பேறித்தனம், பகவான் கிட்டக்க போகாமல் இருக்கக்கூடிய தன்மை, அப்புறம் எத்தனையோ விதமான ஒரு மனக்கவலை, இந்த இருட்டு எல்லாத்துக்கும் ஒளியாக, அதுவும் அதிகாலை ஒளியாக விடிஞ்சுடுத்து அப்படிங்கிற தன்மையோடு பகவான் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது இந்த நாமாவினால தெரிய வர அர்த்தமாக இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.